Assalaamu alaikum. Hello everyone. Welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு handmade photo frame. Satin ribbon யூஸ் பண்ணி first ரோஸ் எப்படி செய்யலாம்னு பாருங்க. Front and back மாதிரி நம்ம வந்து fold பண்ணிக்கணும். ஃபோட்டோ ஃப்ரேமில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரோஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு பெரிய நீடில் எடுத்துக்கோங்க. ஸோ பெரிய நீடில் தான் வந்து ஈஸியாக நம்ம சாட்டன் வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பொறுமையாக நீடில் வந்து நம்ம ஸ்குவெல் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ரோஸ் ஷேப்க்கு வரும். ஸோ இதே மாதிரி நம்ம தேவையான டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து நம்ம ரோஸ் ரெடி பண்ணலாம். உங்களுக்கு வேறு கலர் வேணும்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கலரில் கூட நீங்கள் ரோஸ் ரெடி பண்ணிக்கலாம். நீடில் வெளியே எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் யூஸ் பண்ணி இதை வந்து நாட் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி செய்யலான்னு பாருங்கள். 2 கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கார்ட்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு கார்ட்போர்ட் வந்து பேக் சப்போர்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் இருக்கணும். அண்ட் டெக்கரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கோம். ஃபோட்டோ இந்த மாதிரி ஈக்குவலாக 4 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து 1 2 3 4 1 2 3 4ன்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் இருக்கிற நம்பர் 1 செகண்ட் ஃபோட்டோவில் இருக்கிற நம்பர் 1 நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி மற்ற ஃபோட்டோஸையும் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த A4 ஷீட்டை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ ஜிக்ஸாக் மாதிரி நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு கார்ட்போர்ட் வந்து பேக் சப்போர்ட் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த கார்ட்போர்டில் வந்து கோல்டன் பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து மேலே வைக்கலாம். ஸோ இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பர்ஸை வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் தெரியும் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு மேலே இருக்கிற ஃப்ரேம் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு ஃப்ரேம் எப்படி பண்ணியிருக்கேன்னா உள்ளன் த்ரெட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஸோ இதை இப்போ இதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணிடலாம். அண்ட் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த ரோஸ் ஃப்ளவர் வந்து நம்ம கார்னரில் வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோட ஃபுல் கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டருக்கு தான் போகும். ஏன்னா இந்த வீடியோ பண்ணதே அவங்க தான். இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ஒரு ஐடியாவாக நீங்கள் எடுத்துகிட்டு கூட நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். லைக் வந்து ஃபுல்லாக ரோஸ்லேயே வந்து நீங்கள் ஃப்ரேம் ரெடி பண்ணலாம், ப்ளஸ் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் லைட் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃப்ரேமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டோரியில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.